ஹாய் காய்ஸ், எல்லோரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. என்னோடய ஃபாலோஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அக்கா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி சொன்னாங்க. அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும், அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் படித்து பட்டதாரிங்கிட்ட ஒரு திறமை இருக்கும். படிப்பு இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு திறமை இருக்கும். அதனால் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு தேடுங்க. உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, லாக்டவுனில் வாட்டர் கேன் போட்டு என்னோடய குடும்பத்தில் 20 பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன் அப்போது. அதனால் எனக்கு அந்த வேலையை விட மனசு இல்லை. அதனால் நான் வாட்டர் கேனில் முழு ஈடுபாடோடு நான் அந்த வேலை கஷ்டமாக இருந்தால் கூட நான் அதை செய்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தை இருக்குங்க, சின்ன குழந்தைய இருக்கு, என்னால் வெளியில் போகணும்னா டைலரிங் ரொம்ப 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 நான் நிறைய வீடியோவில் இதோட சொல்லிட்டேன். டைலரிங் நல்ல பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு நல்ல டிசைன்லாம் வச்சு இன்றைக்கி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சோம்னா நல்ல காசு அதில் இருக்குது. அதை செய்யுங்க. 3 மாதம் டெய்லர் கிளாஸ் போங்க, டைலரிங் கற்றுக்கோங்க. அதில் நல்லா நீங்கள் உங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஹோட்டல் கடை வைக்கலாம். படிப்பில்லை, குழந்தை விட்டு போகலன்றவங்களுக்கு அந்த சின்ன ஒரு டிப்ஸு நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஹோட்டல் கடை வைக்கலாம், பூக்கட்டி விற்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி இருக்குன்னா, காலையில் ஒரு 50 டீ, ஈவினிங் ஒரு 50 டீ, அந்த மாதிரி டீ போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது நீங்கள் யோசிங்க. இல்லைங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் எங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, நான் காசு வச்சு நான் மேல் வரேன்னா, உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதனால் உங்களோட விருப்பம், உங்களோட லட்சியன்ட்டு ஒன்று இருக்கும். அதை நோக்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போ எதுவுமே இல்லை, குழந்தைய காப்பாற்ற முடியும்னா ஒரு சின்னதாக ஒரு மரத்துக்கட்டில் ஒரு டிஃபன் கடை போட்டோம்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றிடலாம். இதுக்காக சொல்கிறேன், என்கிட்ட கேட்டதுனால சொல்கிறேன். உங்களோட டேலண்ட் என்னவோ, உங்களோட நிலமை என்னவோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் தொடங்கி செய்யுங்க. இப்போ நான் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறேன். இந்த மந்த்லேருந்து ஒரு ஷூ கம்பெனிக்கு டீ போட்டு கொடுக்குறேன். 2 வேளை கொடுக்கணும். ஒரு வேளை 50 டீ, 2 வேளைன்னா கூட எனக்கு அதிலேயே வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நான் எல்லாம் செலவு பண்ணாலும் எனக்கு மேக்ஸிமம் 300 வந்துடும். டீயில் ஒரு நாளைக்கு எனக்கு 300 வந்துடுது. அது இல்லாமல் தொடர்ச்சியாக நான் வாட்டர் கேன் ரெகுலராக நான் அதை சப்ளை பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அடுத்தது மண்டபத்தில் சூப்பர்வைசரி மேலே இருக்குது. இப்போ தொடர்ந்து 2 கல்யாணம், ஒரு ரிசப்ஷன் போச்சு. ஒரு வாரமாக நாங்கள் பிஸியாக தான் இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். இதோட ஒரு 5 நாள் ஃப்ரீயாக இருக்கேன் நாங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த மாதிரி உங்களோட